கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு அருமையான ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார். இந்த புதிய நாளுக்காக நாம் தேவனை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கடந்த நாட்களிலே நமக்கு வரவிருந்த எத்தனையோ ஆபத்துகளை நீக்கி நமக்கு இந்த புதிய நாளை காண செய்திருக்கிறார். நாம் கண் விழித்து ஜீவனோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாளில் கூட நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை குறித்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். இதை பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை என்று சொன்னால் நம்பிக்கையே இருக்கிறது. ஸ்ட்ராங் ஹோப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திடமான ஒரு ஸ்திரமான ஒரு நம்பிக்கையை தான் நம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறோம். தேவன் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அவர் ஒரு கண்மலையாக இருக்கிறார், என் நம்பிக்கையாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதவர் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு திட நம்பிக்கை உண்டு. மற்றவர்கள் சோர்வு வரும்பொழுது, ஒரு வியாதி வரும்பொழுதோ, ஒரு கடினமான காரியத்தில் கடந்து போகின்ற பொழுதோ எத்தனையோ நேரங்களிலே நம்பிக்கை இழந்து போகக்கூடியவர்களாய் காணப்படுகிறாங்க. நம்பிக்கை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சோர்ந்து போகிறதற்கு அநேக வழிகள் உண்டு. நம்ம எப்படி எந்த பக்கம் போகிறதா எந்த பக்கம் போகிறது என்று தெரியாதபடி திகைத்து கொண்டிருப்போம். நம்முடைய நம்பிக்கை உலகத்தில் உள்ள மற்றவர்கள் மீது தான் இருக்கிறது. நான் நம்புகிறது எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நமக்கு ஒரு திட நம்பிக்கை கிடைக்கிறது. ஸ்ட்ராங் ஒரு ஹோப், ஒரு நல்ல பலமுள்ளதான ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளிலும் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட நம்முடைய தலைமுறையும் கொடுத்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பு, அடைக்கலம் என்று சொன்னால் ஒரு ரெஃப்யூஜ், ஒரு சேஃபான பிளேஸ், அது அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்து அதன் மூலமாக திட நம்பிக்கையை பெற்று நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பெரிய அடைக்கலமாக இருக்கும். இந்த நாளில் கூட நம்முடைய பிள்ளைகளை குறித்து நம்ம நினைப்போம், ஜெபிப்போம், அவர்களுக்காக நம்ம வேண்டுதல் செய்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு காரியத்தை குறித்து நினைத்து, இந்த பாதுகாப்பு நம் மூலமாக அவர்களுக்கு வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனுடைய பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த திட நம்பிக்கை மூலமாக நாம் நல்ல ஒரு அடைக்கலத்தை பெற்று ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த திட நம்பிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த உறுதியான நம்பிக்கையை பற்றி கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எந்த காரியங்கள் வந்தாலும் சரி, நான் அது குறித்து கவலைப்பட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அவருக்கு பயந்து ஜீவிக்கிறவன், ஆகவே எனக்கு ஒன்றும் நடக்காது என்கிற ஒரு திட நம்பிக்கையை பெற்று அதன் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.